2026ஆம் ஆண்டு 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய வாக்குக்கணிப்பு சிறப்பு நேரலைக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போது மேற்கு வங்கம், தமிழ்நாடு, அசாம் உள்ளிட்ட புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான தேர்தலுக்கு பிந்தைய வாக்குக்கணிப்பு முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கின்றன. ஒட்டுமொத்த தேசமே ஆவலோடு எதிர்நோக்கி காத்திருக்கும் எக்ஸிட் போல் முடிவுகள் என்னவாக இருக்கிறது? 5 மாநிலங்களிலும் ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது. தமிழகத்தில் இப்போது உள்ள திமுக கூட்டணி ஆட்சி தொடருமா அல்லது அதிமுக ஆட்சியை கைப்பற்றுமா அல்லது புதிய மாற்றம் வருமா என்ற கேள்வி ஒரு கணிக்க முடியாத கருத்து கணிப்பு முடிவுகளால், தேர்தல் முடிவுகளால் ஏற்பட்டிருக்கிறது. இதே போல மேற்கு வங்க மாநிலத்திலும் தேர்தல் களம் ஒரு போர்க்களம் போல சற்று முன்பு அது நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது. மேற்கு வங்க மாநில வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு 93% அதிகமான வாக்குகள் 2ஆம் கட்டத்திலும் பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மேற்கு வங்க மாநிலத்தில் மம்தா பானர்ஜி 4வது முறையாக ஆட்சியை கைப்பற்றுவாரா அல்லது பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையாக அங்கு ஆட்சி பொறுப்பை ஏற்க இருக்கிறதா என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருக்கிறது. இதே போல அசாம் மாநிலத்தை பொறுத்தவரை அங்கு ஆட்சியில் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியின் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா மீண்டும் தொடருவாரா அல்லது கௌரவ் கோகோய் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறாரா என்ற எதிர்பார்ப்பும் நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது. இதே போல அண்டை மாநிலமான கேரளாவிலும் பினராயி விஜயன் ஹேட்ரிக் சாதனை படைப்பாரா அல்லது காங்கிரஸ் அங்கு ஆட்சியை கைப்பற்றப் போகிறதா என்ற எதிர்பார்ப்பும் நாடு முழுவதும் எழுந்திருக்கிறது. இந்த 5 மாநில தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள் இன்னும் சில நிமிடங்களில் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போது நாம் 2011ஆம் ஆண்டு, 2016, 2021 ஆகிய 3 சட்டமன்ற தேர்தல்களில் இந்த வாக்குக்கணிப்பு முடிவுகள் எவ்வாறு இருந்தது, ஆனால் உண்மையான தேர்தல் முடிவுகள் எவ்வாறு இருந்தது என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். தமிழகத்தில் 2011ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகள் எவ்வாறு இருந்தது என்பதை பார்க்கலாம். இப்போது